بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون يا أيها الذين آمنوا قاتلوا الذين يلونكم من الكفار وليجدوا فيكم غلظة واعلموا أن الله مع المتقين وإذا ما أنزلت அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபித்தோழர்கள் இந்த மார்க்க விஷயங்களில் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள், நபிகளாரினுடைய கட்டளைக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய விவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு, நபி மொழிகளுக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள், அந்த நபி மொழிக்கு எவ்வளவு முதன்மை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல்களுக்கு அவர்கள் எவ்வளவு முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுகளிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபுலகத்துக்கு இறை தூதராக வருகை தருகின்ற காலகட்டத்தில் அவர்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிந்திருந்த கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்வோமானால், அவர்கள் எவ்வளவு விஷயங்களில் இருந்து திருந்தி தங்களுடைய தவறுகளில் இருந்து பின்வாங்கி சத்திய கொள்கையின் பக்கம் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக அன்றைய காலத்தில் இருந்த அந்த மூட நம்பிக்கைகளுக்கும் இணை வைப்பு கொள்கைகளுக்கும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அவர்கள் எடுத்து காட்டிய ஒன்று, எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இந்த கொள்கையில் தான் இருந்தார்கள், இந்த மாதிரி தான் நடந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக காட்டினார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா கீல லஹும் தஆலவு இலா மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களை அழைக்கப்பட்டால், அவன் தூதரினுடைய வழியின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களை அழைக்கப்பட்டால், அவங்க என்ன காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை எதில் கண்டோமோ அதை எங்களுக்கு போதுமானது, அதுதான் ரொம்ப சரியான கொள்கை, அந்த கொள்கையிலே நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்திருந்தார்கள். எங்கள் முன்னோர்கள் சொன்னதுதான் சரியான கொள்கை, எங்களுடைய மூதாதையர் காட்டியதான் சரியான கொள்கை, அதன்படித்தான் நாங்கள் நடப்போம் என்ற ஆழமான கொள்கை அவரிடத்தில் பதிந்திருந்த காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய ஆரம்ப அறிவுரைகள், அவர்கள் காட்டிய முதலாவது முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் இது தொடர்பாகத்தான் இருந்திருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு விளங்க வைக்க வேண்டுமானால், ஒரு செய்தியை இங்கே உள்ளே போட வேண்டுமானால், இரண்டு முக்கியமான விஷயங்கள் அவன் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, இங்கே நீங்கள் பயானுக்கு நீங்கள் இங்கே கேட்கிறீங்கன்னா என்னுடைய பயான் முழுவதும் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டுமானால் உங்கள் எல்லா சிந்தனைகளும் இதை நோக்கி இருக்கணும். அடுத்ததாக, உங்களுடைய உள்ளங்களில் வேறு எந்த செய்திகளும் உள்ளே வந்து ஆழமாக பதிந்து இருக்கக்கூடாது. உதாரணமாக, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றணும்னு சொன்னால் அந்த பாத்திரம் காலியாக இருக்கணும். அது நிறைய வேறு ஏதாவது இருந்து தண்ணியை தூக்கி ஊற்றினோம்னா அந்த தண்ணி பூரா வெளியே தான் போகும். அல்லது அந்த பாத்திரத்தை தலைகீழாக கவுத்தி போட்டு வைத்திருந்தாலும் தண்ணியை ஊற்றினா என்ன செய்யாது, அதில் உள்ளே இருக்காது. அப்போது நம்முடைய சிந்தனை பூரா இங்கே நேராக இருக்கணும், வேறு எதுவும் அதில் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அடிப்படை திருமறை குர்ஆனின் அடிப்படையில், அல்லாஹ் இறக்கிய அந்த வஹீயின் அடிப்படையில் இவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால்
அவங்களுடைய உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த கசடுகள், இந்த முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ற அந்த கசடுகளை பூரா எடுத்து வெளியே போட்டால் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த செய்தி போய் உள்ளே அமையும். அதனால்தான் இன்றைய காலத்தில் நம்முடைய வயதில் மூத்தவர்கள் எல்லாம் திருந்தாமல் அவங்க அந்த கொள்கையில் பிடிவாதமாக இருப்பதற்கு என்ன காரணம்? என்னத்தை சொன்னாலும், நீங்கள் எவ்வளவுதான் வாதங்களை எடுத்து வைத்தாலும், என்னத்தை தான் ஆதாரங்களை நீங்கள் எடுத்து சொன்னாலும், அதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் சொன்னது தப்பாக இருக்குமா, அவர்கள் தவறாக செய்திருப்பார்களா, அப்படி தான் போவார்கள். அப்போ அடிப்படையில் முதலாவதாக அவர்களுக்கு என்னத்தை விளக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ற இந்த கருத்து முதலில் தவறு என்பதை முதல்ல நீக்கினாதான் மற்ற எல்லா விதமான தொழுகையின் முறைகள், நோன்பின் முறைகள், ஜக்காத்தின் முறைகள் எதா இருந்தாலும் போய் சொன்னால் அங்கே ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அந்த அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த மக்களிடத்தில் ஆழமாக ஊன்றி போயிருந்த ஒரு முக்கியமான கொள்கை என்னவென்றால் முன்னோர்கள் மூதாதையர்களை பின்பற்றுவது. அப்போதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் முதலாவதாக போதித்த அந்த செய்தியில் என்ன சொல்லுகிறார்கள்? ஹெர்குலிஸ் மன்னர் அவர் தான் என்ன செய்கிறாரு, அங்கே ஷாம் தேசத்தில் இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர் இறை தூதர் என்று சொல்வதை பற்றி கேள்விப்பட்டார். அந்த கேள்விப்பட்டவுடன் இவர்களை பற்றி வழங்க வேண்டும், தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் அவர் இருந்த காலகட்டத்தில் யாராவது அந்த அரபு உலகத்திலிருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு கூட்டம் வந்திருந்தது. அதுதான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் தான் அந்த கூட்டம் வந்தது. அந்த அபூ சுஃபியானை அவங்க அழைச்சிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு அந்த அபூ சுஃபியான் அவர்களிடத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை கொஞ்சம் கேட்கிறார். அப்போ அவர் கேட்கும் பொழுது, அப்போதான் ஆரம்ப காலகட்டம், அபூ சுஃபியான்லாம் இஸ்லாத்தை தழுவவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் முதலாவதாக அவர்கள் ஓரிரை கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ தான் அவர் ஹெர்குலிஸ் மன்னர் இவர் உண்மையான இறை தூதரா இல்லையா என்பதை ரொம்ப அவர் நுணுக்கமாக, மற்ற மாதிரி இந்த மன்னர்கள் என்ற பேர்வையில் முந்தைய காலத்தில் வம்சாவளியாக எந்த அறிவும் இல்லாவிட்டாலும் என்ன செய்கிறாண்டா மந்திரியாக விடுகிறார் இல்லையா, அந்த மாதிரி வராமல் அவர் கொஞ்சம் விவரமானவராக இருந்தார். எப்படி எல்லாம் கேட்டால் ஒரு உண்மையான ஒரு இறை தூதரை கண்டுபிடிக்க முடியுமோ அதை பூரா அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அவர் என்னத்தை போதிக்கிறார், மக்கள் எப்படி எல்லாம் அவர்களுக்கு பதிலளிக்கிறார்கள் என்பதையெல்லாம் வரிசைப்படி அவர்கள் கேட்கிறார். அது நீண்ட செய்தி இருந்தாலும் நமக்கு தேவையான ஒன்று செய்தினா மாதா தாமுருக்கும், அவர் உங்களுக்கு மாதா யாமுருக்கும், உங்களுக்கு அவர் எதை கட்டளையிடுகிறார், உங்களுக்கு முதலாவதாக போதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உத்துருக்கும் மாயக்கூல் ஆபாவுக்கும், அவர் என்ன சொல்லுகிறார்னா முதல்ல எங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம், உங்கள் முன்னோர்கள் சொன்னதை நீங்க விட்டுருங்க, அதுதான் சொல்லுகிறார். முன்னோர் அதிலேயே என்ன செய்யாதீர்கள், நீங்கள் கடக்காதீர்கள், உங்கள் முன்னோருடைய அந்த கருத்துக்களிலிருந்து விலகி முதலில் வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதலாவதாக சொன்ன செய்தியை சஹீஹ் புகாரியில் 7வது செய்தியாக நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு ஆழமா பதிய வைக்கிறாங்க, முன்னோர்கள் மூதாதையர்கள் அவர்கள் சொன்னதுதான் சரி என்ற அந்த கருத்து கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதுக்கு விளக்கம் வேண்டுமானால் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்திற்கு ஆரம்ப காலத்தில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை முறை என்ன, இப்போது நாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்ன, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மாற்றம் நடந்திருக்கு. யார் முன்னோர்களை பின்பற்றன்னு சொல்பவர்களும் சரி, இந்த ஏசியில் என்ன செஞ்சது இருந்ததில்லை, இந்த மின் விளக்குகளை பயன்படுத்தியதில்லை, இதே போன்ற மைக்குகளை பயன்படுத்தியதில்லை, என்னமோ நவீன கருவிகளை எல்லாம் என்ன செய்வதில்லை, பயன்படுத்தியதில்லை. ஆனால் காலத்திற்கு ஏற்ப எப்படி அவர்கள் மாறுகிறார்களோ அதே மாதிரி உங்களுடைய சிந்தனையும் என்ன செய்யுங்கள், நீங்கள் மாற்றுங்கள் என்று நாம் என்ன செய்யலாம், அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆரம்பத்தில் முதலாவதாக இதை சொல்லி ஆழமா உள்ளத்துல ரொம்ப அடிமனதில் ஆழமா பதிய வச்சுட்டாங்க. முன்னோர்கள் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தாலே என்ன செய்யக்கூடாது, அதுக்கு ஆதாரமாக கொள்ளக்கூடாது. இது நம்ம இப்போ தௌஹீது வட்டாரங்களில போய் எங்க வாப்பா சொன்னாருன்னு நம்ம சிரிப்போம். ஏன்னா நமக்கு அப்படி ஊட்டப்பட்டுருச்சு. நம்மகிட்ட சொல்லும் பொழுதே முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆதாரமாக காட்டக்கூடாது. இதுக்கு என்ன இந்த துவா ஓதணும், இதுக்கு என்ன துவாக்கு என்ன ஆதாரம், இங்கே வாப்பா சொன்னாருன்னா எல்லாம் நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சாதாரண விஷயமாக விட்டு முன்னோர்கள் மூதாதையர்கள் மார்க்கம் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் அவர்கள் அந்த நபித்தோழர்கள்ட்ட ஆழமாக அதை பதிய வைக்கிறாங்க. அதற்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார். சஹீஹ் புகாரியில் 2155வது செய்தி. இது ஒரு சம்பவத்தினுடைய ஒரு பின்னணி. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களா, அவங்கள்ட்ட பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு உதவியை கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பரீரா அடிமையாக இருந்தாங்க.
அந்த அடிமையாக இருந்த காரணத்தினால் அந்த அடிமையில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொஞ்சம் பணத்தை உதவி செய்யுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ பணத்தை வாங்கிக்க, ஆனால் உன்னுடைய அந்த வாரிசு உரிமை எனக்கு தான் வேணும், எனக்கு கொடுத்துறேன், நீ இறந்ததுக்கு பிறகு ஏதாவது நீ சேர்த்து வச்சேன்னா எனக்கு தரேன்னா அதனால் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா அங்கே போய் அந்த யார்கிட்ட அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் என்னது வாரிசு உரிமை உங்களுக்கு கிடையாது, இவர் ஆயிஷா நாய் அவங்களுக்கு தாண்டவுன்னு அதெல்லாம் முடியாது, அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னாங்க. ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டப்படி யார் வந்து விடுதலை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் போய் சேரணும், இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். இப்போ இப்படி வந்து சொன்னவுடன் இது அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்தில் போய் வந்து அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மனிஸ்தரத்த ஷருத்தன் லைஸஃபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஒரு நிபந்தனை ஒருவர் போடுவாரே ஆனால் ஃபஹுவ பாத்திலுன், அது வந்து பாத்திலாகும், அசத்தியமானதாகும், பொய்யானதாகும். ஒய்னி ஷருத்த மியத்த ஷருத்தின், ஒரு 100 நிபந்தனைகளை அவர்கள் போட்டு இருந்தாலும் சரி, ஷருத்துல்லாஹி அஹக்கு அவசக்கு, அல்லாஹ்வுடைய அந்த நிபந்தனை தான் அது உறுதியானது, நிறைவேற்றுவதற்கு தகுதியானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 2155வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை போடுகிறார். மார்க்க விஷயங்களில் ஒரு விஷயத்தை கூடும் என்று சொல்வதற்கோ கூடாது என்று சொல்வதற்கோ இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கோ செய்யக்கூடாது என்று சொல்வதற்கோ நமக்கு வந்து அதிகாரம் உள்ளவன் யார் என்றால் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே கிடையாது. நீ வந்து உலகத்தில் நீ புதிதாக வந்து ஒரு நிர்வாகத்தில் உள்ளே வந்து நீ என்னத்தை செய்தாலும் சரி நிர்வாக விஷயங்களுக்கு வைத்துக் கொள்ளலாமே தவிர மார்க்க விஷயங்களில் எந்த நிபந்தனை இடுவதற்கும் உலகத்தில் உள்ள யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் கூட அவர்களாக விருப்ப அடிப்படையில் செய்ய முடியாது. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹீயின் மூலம் கொடுத்திருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஆழமாக பதிவு வைக்கிறாங்க. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த அறிவு இல்லாத காரணத்தினால்தான் இன்று நீங்கள் நிறைய பார்க்கலாம், பள்ளியாசல்களில் பூரா தொழுகிறதுக்கு வந்து வர்றதுக்கு மக்கள் அதிகம் கிடையாது. ஆனால் என்ன முதல்ல போனால் இது சுன்னத்துல் ஜமாத் பள்ளியாசல் அப்படின்னு போட்டிருக்கான். அப்புறம் போட்ட போனால் ரெட் கலரில் சில இடங்களில் ரெட் கலரில் எழுதி வைத்து இங்கே வந்து விரலை அசைக்கக்கூடியவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு பட்டியல். அது ஆமீன் சத்தம் போட்டு சொல்லுவோம், உள்ளே வரக்கூடாது, தொப்பி இல்லாதவன் உள்ளே வரக்கூடாது, விரலை அசைக்கக்கூடியவன் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு பெரிய ஒரு பட்டியல் போட்டு பல பள்ளியாசல்களில் பட்டியல் போட்டு சோப்பு கலர் டேஞ்சர் லைட்டு மாதிரி என்ன செஞ்சுருக்கா அங்கே போட்டு வைத்திருக்க பார்க்கலாம். இந்த நிபந்தனை இடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா? ஒரு பள்ளியாசலில் வந்து உள்ளே தொழுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தந்த நிபந்தனை எல்லாம் இருந்தால் தான் தொழ வேண்டும் என்று சொன்னாங்களா? குர்ஆனில் அப்படி ஏதாவது ஒரு சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? எந்த சட்டமும் இல்லை. அது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த அரபு உலகத்தில் இருக்கக்கூடியதில் எத்தனை பேரே ஒவ்வொருத்தரும் தொப்பி போட்டு தொழுவான், தொப்பி இல்லாமல் தொழுகிறார், என்ன ஜிப்பா போட்டு தொழுகிறார், ஜிப்பா இல்லாமல் தொழுகிறார், சட்டையை போட்டிருக்கார், பேண்ட் போட்டிருக்கார், எல்லா வகை போமடாசுன்னு சொல்லிட்டு என்ன முக்கால் இது போட்டுக்கொண்டு அப்படியும் தொழுகிறான். எல்லா ஆளுக்கும் என்ன செய்யப்படுகிறது? அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் அங்கே வைத்துக்கொண்டு சின்ன இதுல பிரம்மாண்டமான பள்ளி ஆசல்ல இங்கே இதுலேயே அந்த நிபந்தனை கிடையாது. ஆனால் நம்ம ஊர்களில் போனோம்னா அங்கே தொழுவதற்கு நாம் அஞ்ச வேண்டிய நிலை. அப்படி தொழுதோம்னா அடிப்பதும் வெளியே தூக்கி எறிவதும் என்ன வழக்கமாக கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? அடிப்படை அவர்களுக்கு விளங்கவில்லை. ஒரு பள்ளியாசலில் ஃபேன் போடலாமா போடக்கூடாதான்னு நீங்கள் சொல்லலாம். தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தியா குறைவாக பயன்படுத்துங்கன்னு அதை சொல்லலாம். ஏன்னா நிர்வாகம் தொடர்பாக உள்ளதில் நீங்கள் செலவழிப்பதின் காரணத்தினால். ஆனால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மார்க்கத்தினுடைய கடமைகளில் நீங்கள் அத்துமீறி இப்படி நடந்தீர்களேயானால் நீ 1000 நிபந்தனை நீ போட்டாலும் சரிதான், அந்த நிபந்தனை அனைத்தும் பாத்திலானது, அது அல்லாஹ்விடத்திலே செல்லுபடி ஆகாதது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதனால்தான் ஒவ்வொரு நபி தோழர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திக்கு அவர்கள் காட்டிய அந்த வழிமுறைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதில் சில சம்பவங்களை நாம் பார்ப்போம். சஹீஹ் முஸ்லிமில் 149வது செய்தியாக இடம்பெறும் அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தடவை ரொம்ப வலி தாங்க முடியாமல் மயக்கமுற்று விழுந்து விடுகிறார்கள். விழுந்த உடனேயே என்ன உடனே பக்கத்தில் மனைவிமாரெல்லாம் ஒப்பாரி வச்சு ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சிடுது. சும்மா மயக்கப்பட்டாலும் செத்துட்டானோ போயிட்டானோன்னு என்ன செய்கிறது, பதறுவது. இந்த பதற பழக்க வழக்கங்கள் பெண்கள்கிட்ட அந்த காலத்திலையும் இருந்திருக்கு, இந்த காலத்திலையும் என்ன செய்கிறது இருக்குது. சின்ன ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன செய்ய மிகைப்படுத்தி பெருசாக்கிறாங்க. அந்த மாதிரி ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. ஆனால் கடுமையாக கத்த ஆரம்பிக்கிறார்கள்.
அபு மூசல் அஷரி ரலியல்லாஹு அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, தடுக்க முடியலன்னா அவர் அந்த அளவுக்கு நினைவு இல்லாதவராக இருக்கு. அறகுறையா அந்த சத்தம் மட்டும் கேட்குது. அப்போ கொஞ்சம் அவங்களுடைய மனைவியினுடைய மடியில் தான் படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அவர்கள் கழித்து அவங்களுடைய அந்த சிந்தனை வருகின்ற போது அவர்கள் சொல்லுகிறார், அனா பரீஉன் மிம்மா பரிய மின்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டும் தவிர்ந்து கொண்டார்களோ அதை விட்டும் நானும் நீங்கிக் கொள்கிறேன். என்ன செஞ்சா அப்போ இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிய மின சாலிகத்தி வல் ஹாலிகத்தி வ ஷாக்கத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்பமான நேரங்களில் என்ன கன்னத்தில் அடித்துக் கொள்வது, சட்டையை கிழித்துக் கொள்வது, ஒப்பாரி வத்தி அழுவது, இவைகளை விட்டெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விலகி கொண்டார்கள். நானும் என்ன செய்கிறேன், விலகி கொள்கிறேன் அப்படின்னு அபு மூசல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஏன்னா தடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அந்த நேரத்தில் வலிமை இல்லை. அப்புறம் நல்லா அவருடைய உடல்நிலை நல்லா ஆன பிறகு, மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு எல்லாம் சத்தம் இல்லாமட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த மக்களிடத்தில், மனைவிமார்களிடத்தில், அவங்க குடும்பத்தினரிடத்தில் அபு மூசல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த காலகட்டத்தில் இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறாங்க? ரொம்ப முடியாத காலகட்டத்தில், அவர்கள் எல்லாருமே ஒரு சோகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், நபி மொழிக்கு மாற்றமாக நம்முடைய குடும்பத்தினர்கள் நடக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக கண்டிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த நபி தோழர்களிடத்தில் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் இன்றும் நிறைய நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா, இறந்து போயிட்டான்னா ஒரே சத்தம் எங்கே வீடுகளுக்கு உள்ளே. அது யார் அதிகமாக சத்தம் போடுகிறான்னா பெண்கள் தான் சத்தம் போடுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி மூத்தா என்ற போர்க்களத்தில் 3 முக்கிய நபித்தோழர்கள் இறந்து ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து போகிறார்கள். ஸைத் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து போகிறார்கள். இவங்க 3 நபித்தோழர்கள் வரிசையாக இறந்து போகிறாங்க. கடைசியில் ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய தலைமையில் வெற்றி வருகிறது. அப்போ ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் அவங்க ஜனாதான் கொண்டு வந்தோன்னே இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ஒரே சத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறாங்க, சத்தம் போடாமல் இருங்க, சத்தம் போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லி விட்டோன்னே யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு அந்த பெண்களுடைய வாய்களில் மண்ணை அள்ளி போடுங்கள் அப்படின்னு கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தார். ஏண்டா இந்த மாதிரி ஒரு சோகமான வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி நம்ம நடக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்ணீர் வரலாம், அழலாம், ஆனால் வாயில சத்தமிட்டு என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. அழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார் தவிர சத்தமிட்டு ஒப்பாரி வைத்து அழுவது இஸ்லாத்தினுடைய போங்கு கிடையாது. நீங்க சென்னை போன்ற நகரில் பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வச்சு அழுகுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஐயோ அம்மா அப்படின்னு அடிச்சுக்கிட்டே வந்து விழுவும். அது காசு கொடுக்கணும் அந்த குரூப்புக்கு. நீங்க போய் பார்த்தீங்கடா, யாராவது இறந்து போன இடத்துல யாரு என்னன்னு தெரியாது. ஐயோ அம்மா போயிட்டியே அம்மா தம்முன்னு மார்பிள் அடிச்சுக்கிட்டு வந்து ஒரு கூட்டம் உட்காந்து ஒப்பாரி வச்சு அதை வச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அது யாரு சொந்த பந்தம்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு காசு கொடுத்து ஒப்பாரி வச்சு அழுகுறதுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. இது யாருடைய பழக்கம்? முஸ்லிம்களுடைய பழக்கம் அல்ல, அது மாற்று மதத்தவருடைய பழக்கம். இந்த மாதிரி அழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். இதை நம்ம கண்டிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு மௌத்தா போன வீட்டில் போய்கிட்டு நம்ம எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும்? மௌத்தா போன வீட்டில் போய் ஏன் நம்ம இதையெல்லாம் நம்ம சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த விஷயங்களை சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அதே அந்த பெண்களிடத்துல போய் நம்ம என்ன செய்யணும், இப்படி நீங்க அழாதீங்க, பொறுமையாயிருங்க, சபுராயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அதுக்காண்டி அவங்க எதிர்த்து திட்டினாலும் சரி, பேசினாலும் சரி, அதுக்காண்டி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு கட்டத்தில் ஒரு பெண்மணி கபரில் உட்காந்து அழுதிட்டு இருந்தாங்க. கபரில் உட்காந்து அழுதிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்பிரி, நீ என்ன செய்ய, பொறுமையா நீ இருந்துவ, அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் போது அந்த பெண்மணி ரொம்ப கோபமா, நீ சொல்லுவ, எனக்கு வந்தது உனக்கு வந்திருந்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சொல்லிட்டாங்க. ரசூல்லான்னு தெரியாது அந்த பெண்ணுக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பிறகு யாரோ வந்து சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்ட நீ சொல்லியிருக்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். ஐயோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி பேசுகிற ரசூல்லா அப்படி ஒரு புதிய ஒரு முறையில், ஒரு ஆடைகளில் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்ததில்லை. நம்ம நினைச்சாம ரசூல்லாவை எப்படி கற்பனை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிய ஜுப்பா போட்டிருப்பாங்க, பச்சை தலப்பா கட்டியிருப்பாங்க, கையில் தஸ்பீஹ் மணி வச்சிருப்பாங்க, அப்படின்னா என்ன செய்வாங்க, நமக்கு சொல்லியிருப்பாங்க ரசூல்லாண்டா இவங்க தான். ஆனால் அன்றைய காலத்தில் எந்த தோழர்கள் வெளியிலேருந்து யார் வந்தாலும் அவர்களுடைய உடை நடையை வைத்து கொண்டு இவங்க தான் ரசூல்லான்னு கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு தனி மரியாதையோ, தனி இருக்கையோ, தனி அவங்களுடைய செயல்பாடுகளோ இருந்ததில்லை. எல்லாரும் மாதிரி அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் வெளியிலேருந்து யாராவது வந்து ஐயுக்கும் முகமது, உங்களை யார், முகமது யாரு, அங்கே தான் ரசூல்லா உட்காந்துருப்பாங்க. வந்தவருக்கே தெரியாது யாருண்டு. எல்லாம் இதே மாதிரி உட்காந்து இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இதில் ரசூல்லா ஒரு ஆள் இப்போ யார் முகமதுன்றவொன்னே அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ அந்த மாதிரி ரசூல்லா தன்னுடைய அடையாளப்படுத்தி கொண்டு மற்ற இமாம்கள்ல ஹசரத்துல வந்தாங்கன்னா வாங்க அஜரத்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பக்குவமா வந்து உட்கார வைப்பதற்கு அவருக்கு எவ்வளவு இது நம்ம கொடுக்குறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்காத காரணத்தில் அந்த பெண்மணிக்கு கூட அங்கே காலத்தில் மதீனாவில் இருந்த அந்த பெண்மணிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியலை. அப்போ தெரியும் அவங்க அப்படி ஆஹா அல்லாஹ்வின் தூதர்கிட்ட இப்படி நம்ம சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு ரசூல்லா ஒன்றும் சொல்லலை. அந்த பெண்மணி திட்டினவங்க கூட ஒன்றும் நினைக்காம பாட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு அந்த பெண்மணி வர்றாங்க. அப்போ சொல்கிறாங்க வீட்டில் எந்த காவலாளியும் இருந்ததில்லை. பெரிய பொம்மை நீங்கள் போக முடியுமா? ஒரு சேக்கூடிய வீட்டுக்கு போகணும்னா 1000 என்ன இருக்கணும், பாதுகாப்பை தாண்டி தான் என்ன செய்ய முடியும். முதல்ல இதே கிடைக்காது, நமக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. அப்படி போனாலும் என்ன இருக்கணும், ஒன்றுக்கு எத்தனை செக்கப் பண்ணி போகணும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு தலைவராக, இன்னும் உரிய தலைவராக இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் யாருமே இல்லை, காவலாளிகள் யாரும் இல்லை. சாதாரணமாக நான் உள்ளே போய் ரசூல்லாட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நீங்கன்னு எனக்கு தெரியாமல் நான் சொல்லிட்டேன் அப்படின்னோன்னா ரசூல்லா கோவப்படவும் இல்லை. அவங்க சொன்னாங்க அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா. இது நம்ம பொறுமை என்பது சோதனை ஏற்பட்டவுடன் கைகொள்வது தான் பொறுமைங்கிறது. நம்மளும் கூட சொல்லலாம், உங்கள் வாப்பா பாட்டனா இருக்காரான்னு கேட்டோம்னா போயிட்டாங்க நான் பொறுமையாக தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்ல முடியாது. உங்கள் வாப்பா இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆன பிறகு நான் இப்போ பொறுமையாக இருக்கிறேன்னு இல்லை. அது எப்போதும் அல்ல அப்படியே மறதி கொஞ்சம் கொஞ்சமாக நாள் மறதியில் உங்களுக்கு நீங்களே என்ன செஞ்சீங்க மறந்துடுவீங்க. 2 நாள் அப்படி அழுவீங்க, 3 நாள் அப்படி இருப்பீங்க, அதுக்கு பிறகு நார்மல் நிலைக்கு வந்துடுவீங்க. இதுக்கு பேர் பொறுமை இல்லை. பொறுமை என்று சொன்னால் இறந்த உடனே அப்படி துக்கம் வருகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களானால், அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை நீங்கள் சகித்துக் கொள்வீர்களேயானால் அதற்கு பேர் தான் பொறுமை. அதான் ஒரு பெண்மணி கூட உம்மு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹாரிசா என்ற ஒரு நபி தோழர் பத்ர் போர்க்களத்தில் இறந்து போயிட்டார். ஒரு பிள்ளை ரொம்ப பாசமாக வளர்த்த பிள்ளை இருக்கு. ரசூல்லாட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே இந்த ஹாரிசாவை பற்றி சொல்ல மாட்டீங்களா? இப்போ இன்கான ஃபில் ஜன்னா ஃப சபர்து, என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருப்பதாக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், இல்லையானால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று அந்த பெண்மணி சொல்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உன்னுடைய இப்னக அஸாபல் ஃபிர்தௌஸுல் ஆலா, உன்னுடைய மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த இடத்தை என்ன செஞ்சுட்டு அடைந்துட்டாரு, நீ கவலை இருக்கிற சொர்க்கத்திலேயே ரொம்ப பெரிய இதை பண்ணிட்டானோன்னா உடனே பொறுத்துக் கொள்கிறேன்னு சொன்னான். இல்லைன்னா நான் கடுமையாக அழுது விடுவேன் என்று சொன்னான். இப்போ அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய அந்த தூதர் காட்டிய வழிக்காக வேண்டி ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் ஏதாவது வருமானால் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி நேரங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்காத ஒரு காலகட்டம் வரும்போது நம்ம என்ன நினைக்கக்கூடாது, ஒரு மௌத்து காரியத்தில் போயிட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. 4 திட்டு தான் திட்டுவாங்க. எப்படி ரசூலுல்லாவை திட்டினாங்களா இல்லையா? அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரை திட்டுவதை விட வேற என்ன இருக்கும்? நம்ம என்ன அவனோட பெரிய ஆளா? நம்மளே 4 பேர் திட்ட தான் செய்வான், ஏசத்தான் செய்வான். எங்களுக்கு வேலையே கிடையாதுடா, பள்ளியாசனம் தான் வந்து பிரச்சனை பண்ணான், இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், சாவர வீட்லையும் ஏன்டா பிரச்சனை பண்றீங்க, ஏன்னா வாய் மூடிட்டு இருக்க மாட்டீங்களான்னு ஒரு 4 பேர் நம்மளை திட்ட மாட்டானா? திட்டத்தான் செய்வான். அதுக்கு இந்த திட்டு வந்து எதற்கு நம்ம அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவர் நீ என்னத்தை திட்டினாலும் சரி நான் உண்மையை சொல்றேன்னு சத்திய கருத்தை சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே அவங்க திருந்தவில்லை அப்படின்னு திரும்பவும் கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா எதுவும் வேண்டியதில்லை. இந்த பெண்மணியிட்ட வந்து அபு மூஸல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா அவங்கள அந்த நேரத்தில் கட்டுப்படுத்த முடியல. இங்கே பெரும்பாலும் என்ன, மனைவிமார்களுக்கு வந்து நம்ம தான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லா இடத்துலையும். பெரும்பாலும் பரவலா என்ன இருக்குது, வெளியில வந்து புலியா இருக்கக்கூடியவெல்லாம் வீட்டுக்கு போனால் என்ன செஞ்சிருவாரா, எலியா போயிடுவாராம். ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்லுவாங்க, எனக்கு அவனுக்கு பிரச்சனை வந்தால் அவன் என்ன செய்வா, என்னை அவ அடிக்க நான் தடுக்க, நான் தடுக்க அவ அடிக்க, ஏண்டா திரும்ப சொல்லு, அவ அடிக்க நான் தடுக்க, நான் தடுக்க அவ அடிக்க, ஏன்னா நீ திரும்பி அடிக்க மாட்டியாடா, என்ன செய்யற, அவ்வளவுதான் அவனால முடிஞ்சது. அப்படி சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, மனைவிக்கு அப்படியே அடிமையா போய் பயந்து போய் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா மார்க்க விஷயங்களில் என்ன செய்யக்கூடாது, அப்படி பயப்படக்கூடாது, அடிமையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் தப்பு நடந்து அதை உடனே தண்டிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் என்ன இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த இன்னொருவர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்களை பற்றி வரலாற்றில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டீங்க, முன்னூட நம்ம சொல்லியிருக்கிறோம். இவர் வந்து நிறைய திருக்குரான் வசனங்களை மனனம் செய்திருந்தவர், நிறைய அத்தியாயங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தவர். அவங்கள்ட்ட வந்து ஒரு அவர் வந்து சொன்னார், ஒட்டுமுடி வைக்கக்கூடிய அந்த பெண்மணி சாபத்திற்குரியவர், அல்லாஹும் அவன் தூதரும் சபித்திருக்கிறாங்க. அப்போ உடனே அந்த உம்மு யாக்கூப் என்ற பெண்மணி வந்து இதை கேள்விப்பட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, குரானை நான் படிச்சிருக்கிறேன், குரான் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சொன்னார், மா தாக்கும் ரசூலு ஃபஹ்துஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, உங்கள் தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதை தடுத்துக் கொள்ளுங்கள். இந்த குரான் வசனம் என்ன சொல்கிறது, இறை தூதர் சொன்ன எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான்.
அவர் தடுத்ததை நீங்கள் தடுத்துக்கிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தடுத்திருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் தடுத்ததை போன்ற என்ற கருத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். இது கேட்டுட்டு அவங்க சொல்லுகிறார்கள், இப்போ இன்னி அரா அஹ்லக்க எஃப்அலுனா, உங்கள் குடும்பத்தினர்களும் இதே மாதிரி செய்கிறதா நான் கேள்விப்படுகிறேனே. வெளியில் பூரா ஊர் பூரா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்ன இருக்குது, ஒட்டு மூடி வைக்கிற அந்த இதெல்லாம் நீங்கள் சபித்ததா சொல்கிறீங்களே, அதெல்லாம் உங்கள் மனைவிமார்கள்ட்டையே இருப்பதாக நான் இதில் கேள்விப்படுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக போய் சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியமாக ஒரு இதில் வந்து ஏராளமான படிப்பினை இருக்கிறது. ஒரு அஜர்த்தில் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கலாங்கிறதுக்கு இது ஆதாரம். ஒரு அஜர்த்து நம்மளை விட படிச்சு, நீ 7 வருஷம் படிச்சியா, உனக்கு நகு தெரியுமா, இலக்கணம் தெரியுமா, இலக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதில் சொல்ல தெரியலன்னா இதை மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் இந்த பெண்மணி ஒரு நபித்தோழர்கிட்ட போய் அந்த நபித்தோழர் சொன்னது தப்பு என்று நேரடியாக அந்த போய் கேட்கும்போது அந்த நபித்தோழர் கோவப்படலை. அவருக்கு எடுத்து வைத்த ஆதாரங்களை எடுத்து வச்சு சொன்னார். அடுத்ததாக கேட்குறா, உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் ஊர் பூரா பயன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு ஊர் பூரா பேசிக்கிட்டு இருக்காங்களே. தெளிவாக என்ன செய்யலாம், பகிரங்கமாக அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது கோவப்படலை. நம்ம போய் அப்படி செஞ்சிட முடியுமா? ஒரு அஜரத்தில் போய் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இப்படி நடக்குது அப்படி நடக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அல்லது அவர் செய்த தவறை தான் சுட்டி காட்ட முடியுமா? இப்படி சுட்டி காட்டியவுடன் அவர்கள் வந்து ஒன்றுமே சொல்லலை. அழகா சொல்லுகிறார்கள், ஃபதுஹபி ஃபந்தூரி, வீட்டில் தானே வந்து கேட்குறா, இருந்தால் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இது நேரடியாக சான்று இருக்குல்ல, இந்த இருக்கு உள்ளே போனாங்க, போய் பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை. அதான் வதந்தியை கிளப்பி விடுவானா இல்லையா? யார் வந்து நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றை பத்தாக்கி வதந்தியை கிளப்பி விடக்கூடியவர்கள் என்று அவதூறுகளை அனுப்புறதுங்கிறது, அதுவும் இந்த நவீன காலத்தில் நம்மை மிஞ்சுபவர்கள் யாருமே இருக்க முடியாது. நீங்கள் அவதூறுகளில் பார்த்தீங்கன்னா எந்த மெயிலை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 10-15 மெயிலில் வந்து இவன் அப்படி இவன் இப்படியே தான் அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ், அதுபடி விளக்கம்ங்கிற மாதிரியே இல்லாமல் அவதூறுகளுக்கு என்று என்ன செய்கிறது, இவங்க அப்படி போனாங்களாம்ல, அவர் இப்படி போனாங்கல்ல, அல்தாபி என்ன செய்ய மேடையில் வரலையாம்ல, அவர் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகலாம், உனக்கெல்லாம் அவர் போனால் போட்டால் அவரில் கவலைப்படணும். கவலைப்பட அவர் பாட்டு சும்மா இருக்கிறாரு. என்ன அல்தாபி ஏன் வந்து அங்கே டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகல, வேணும்னே புறக்கணிச்சுனா, அவர் பாட்டுக்கு அல்லாண்டு என்னை விட்டா போதுன்னு அங்கே இருந்துக்கிறேன், எனக்கு வர முடியாதுன்னு அவர் சும்மா இருக்கிறாரு. இவன் இங்கே இருந்துக்கிட்டு ஏன் அவரை கூட்டிக் கொண்டு போகவில்லை, எதற்காக நீங்கள் செய்யவில்லை, இப்படி மெயிலே கிளப்பிட்டு என்ன செய்யறது, தூண்டி விடுறது அவரை. அவருக்கு அந்த எண்ணம் இல்லாட்டாலும் பார்த்தியா உன்னைய புறக்கணிக்கிறாங்க, உன்னைய ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி. ஒரு நல்லவனாக இருந்தால் சரி, அவசியம் தேவைப்பட்டு நேரத்துக்காண்டி போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம், அல்லது சாதாரணமாக விட்டு இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும், ஏன் மேடையில் நான் இல்லை, என்னை பற்றி ஒரு சொல்லியிருக்காங்க, மேடையிலேயே ஆள் இல்லை, இவர் ஏன் இவருக்கு மத்திய ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார்கிட்ட சொல்லி, எங்கள் மாமனார் என் ஓய்விட்ட சொல்லி என்னட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் என்ன சண்டையா உங்களுக்குள்ள. எனக்கு மேடையில் உட்காந்து ஒரே வெக்கையாக இருந்துச்சுன்னு நான் ஓரமாக ஃபேனில் உட்காந்து திரும்பி கீழே வர்றேன். இங்கே வந்து என்ன எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்துட்டு திரும்பி போகிற மாதிரி வழி இல்லை, சரியான கூட்டமாக இருக்குது. அதோட உணர்வு ஸ்டாலில் நான் உட்காந்துட்டேன். நம்மளை பற்றி என்ன சொல்லி விட்றாங்க, இப்படி அவருக்கு ஏதோ பேச டைம் கொடுக்கல போல இருக்குது, அதனால அவர் கோச்சிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டாரு. நமக்கு அங்கே உட்கார முடியலைன்னு இங்கே உட்காந்துட்டு உணர்வு பத்திரிக்கை எல்லாத்தையும் போகிறது தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்மளை பற்றி இப்படி அவதூறுகளை வந்து என்ன செய்யறது, நிறைய அள்ளி போகக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதை நேரடியாக கேட்டு தெளிவுபடுறவர்கள் உண்டு. இந்த மாதிரி அப்துல்லா பின் மசூத் ஒரு சிறந்த நபி தோழர், அவரை பற்றியும் என்ன செஞ்சுட்டு அந்த காலத்தில் அவுத்து விட்டுருக்காங்க, அவங்க மனைவிலாம் இப்படி இருக்காங்க. அந்த பெண்மணி உறுதியாக நேராக வந்து இப்படி தான் சொல்கிறாங்களே பாருங்கன்னு பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லை, எவனோ வந்து பொய் இதே கட்டி விட்டுருக்கான். அப்போ சொன்னாங்க, அவங்க சொன்ன அந்த வாசகமும் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு முத்தாய்ப்பான ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு வாசகத்தை சொல், லவ் கானத் கதாலிக்க மா ஜா துஹா, அப்படி இருந்திருந்தால் அவரோடு நாங்கள் சேர்ந்தே வாழ்ந்திருக்க மாட்டோம் தான். எங்களுடைய மனைவி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒட்டு மூடி வைப்பது சாபத்திற்குரியதுன்னு சொல்லியிருக்க, என்னுடைய மனைவி அப்படி வைத்திருந்தால் நாங்கள் போய் சேர்ந்தே இருந்திருக்க மாட்டோம், அந்த மனைவியோட வாழ்ந்தே இருக்க மாட்டேன். அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லை மீறி என்னுடைய மனைவி நடக்கும்போது அதை நான் பார்த்து கொண்டு இருப்பேனா, அவளோடு நான் வாழ்வேனா, நாங்கள் அப்படி நடந்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு பேச்சு இருந்தால் 2 பேருக்கு மத்தியில் வந்து பிரிவு ஏற்பட்டு இருக்கும் என்ற அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கிறோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கணவன் மனைவி என்ன 2.5 கலந்தவர்கள் என்று சொல்லுவாங்க, அதெல்லாம் 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள். யாரு, இந்த கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி 1000 காலத்து பயிர், அவ்வளவு நெருக்கமான உறவுள்ளவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லுக்கு மாற்றமாக நடந்திருப்பார்களே, ஆனால் அந்த உறவு எங்களுக்கு தேவை கிடையாது.
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய இன்றைய ஒரு காலத்தில் இருந்து எங்களுக்கு வழிகாட்டி சென்ற அவர்களுடைய உறவு தான் எங்களுக்கு தேவையை தவிர இந்த மனைவிமார்களுடைய உறவு தேவையில்லை என்று உதறி தள்ளியதையும் நாம் பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். மார்க்கத்தில் மார்க்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வரவில்லையானால், மார்க்க சட்ட திட்டங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையானால், அதை எடுக்க மாட்டேன் என்று சொன்னால், அதை புறக்கணிப்பார்கள் என்று நேரடியாக சொல்வார்களே. ஆனால் அந்த மாதிரி உறவு தேவையில்லை என்ற முடிவுக்கு தான் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய வர வேண்டும். அதற்கு அவர்களுடைய வரலாறு நமக்கு சிறந்த ஒரு சான்று. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கும்போது ஆட்சி தலைவராக இருந்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்றாங்க, நபி மொழிக்கு மாற்றமான ஒரு சட்டம். தமத்து என்ற ஹஜ்ஜில் 3 வகை ஹஜ்ஜி சொல்லுவாங்க. தமத்துன்னுவாங்க, கிரானுங்குவாங்க, இஃப்ராதுங்குவாங்க. தமத்து என்றால் என்ன செய்யறது? போய் மக்காவுக்கு போயிடுறது, முதல்ல இஹ்ராம் அணிஞ்சு உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராமை கலைந்து விட்டு அப்புறம் ஹஜ்ஜுடைய மாதத்தை திரும்ப இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜி செய்வது. இதுவும் மார்க்க ரசூலுல்லாஹ் அனுமதிச்சது. ஆனால் என்ன செய்கிறார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த சட்டம் தெரியவோ என்னமோ தெரியல, அவர்கள் இதை கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த செய்தி யாருக்கு போகிறது? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு போகிறது. சஹீஹ் புகாரில் 1563, நசையில் 2673வது செய்தியாக இடம்பெறுகிறது. அவங்க சொல்லுகிறாங்க, லப்பைக்க பி உம்ரத்தின் ஹஜ்ஜா, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து நான் என்ன செய்கிறேன்? இஹ்ராம் அணிகிறேன். மா குந்துலி அதா சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதீன். எந்த ஒரு மனிதனுக்காக வேண்டியும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய சுன்னத்தை நான் விட்டுவிட மாட்டேன். எவ்வளவு தெளிவா சொல்லுகிறார்கள். ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறார். ஆட்சி தலைவர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவு. எந்த வகையில் உறவு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை அலியும் முடித்திருக்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு முடிச்சிருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 2 மகளை முடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நெருங்கிய உறவு. ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப நெருக்கமாகவும் இருந்தவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு. அதை விட ஆட்சி தலைவராகவும் அவர் திகழ்ந்திருக்கிறார். அப்போ ஆட்சி தலைவராக திகழ்ந்தவர் ஒன்றும் கூடாதுங்கிறார். அவரும் கேட்க, அலம் நக்குன் நுன்ஹா அன்ஹாதா, இதில் நீ செய்யக்கூடாது என்று நாம் தடுக்கவில்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் தடுக்கத்தான் செஞ்சீங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஐயும் செஞ்சதுக்கு அனுமதி இருக்குது. அதனால் ஃபலம் அது கௌல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌலிக்க, உங்களுடைய சொல்லுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதருடைய சொல்ல நான் விட்டுவிட மாட்டேன் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் அங்கேயே என்ன செய்கிறார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹுக்கு மறுப்பு கொடுக்கிறார்கள். ஒரு ஆட்சி தலைவர், பெரிய ஆளு, அடிச்சிடலாம் அல்லது கடுமையான பகைமை வந்துடலாம், பிரச்சனைகள் உருவாகி விடலாம். அப்படிலாம் இருக்கும்போது நீ ஆட்சி தலைவராக இருந்தாலும் அதை விட அதிபராக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லை விட உன்னுடைய சொல் உயர்ந்தது கிடையாது. ஆனால் நமக்கு மேலே ஒரு ஜமாத் இருக்கிறது. அந்த ஜமாத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம எல்லாத்தையும் இது பண்ணக்கூடாது. எதுக்கு பிரச்சனைண்டு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா, இந்த கடையநல்லூரில் எடுத்துக்கலாம். அங்கே என்னண்டா, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மீலாது விழா கொண்டாடு 12. அடுத்த நாள் என்ன, ஊரை காசு வசூல் பண்ண பலாச்சோரம். அது என்ன பலாச்சோரம் தெரியல. அது என்ன பலாச்சோறுன்னு சொல்லிட்டு வீட்டில் வம்படியாக காசு வாங்குறது. நம்ம கொடுக்கலன்னா பிரச்சனை பண்ணுறது. நானும் அங்கே இருந்தனால நம்மள்டையும் போட்டுச்சு என்ன செய்ய, வம்படியாக பணம் தானே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இதனாலேயே சண்டை. நம்ம துபாய் மர்கஸ் செயலாளர் இருக்காரு, அவர் நாசரு, அவருக்கும் உமாவும் பெரிய சண்டையாக நடக்கும். இது கொடுக்கக்கூடாது. அவன் பெரிய அங்கே அவன் வீட்டில் ஒரு கூட்டமாக சவுண்டை போட்டுருப்பான், சத்தம் போட்டுக்கிட்டு கிடப்பான். அப்போ ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள்? இதற்காக வேண்டி ஊருக்கு எதுக்கு பிரச்சனை பண்ணணும், சரி 50-40 வாங்கிட்டு தொலைஞ்சு போ அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செஞ்சு சும்மா இருந்துடுறது. இது ஏன்னா ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததா? இப்படி சோறாக்கி போட சொன்னாங்களா? மற்ற எத்தனையோ ஏழை எளியவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கிட்டு எத்தனையோ பகுதிகளில் கடைநூலுக்கு ஓரங்களில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு வசூல் பண்ணி சோறு போடு, நம்ம கொடுக்கலாம். ஏழை எளியவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோட்டு புக்கு வாங்கணும், பணம் தானு கேட்டால், ஒரு ஜமாத்து கேட்டால் நம்ம கொடுக்கலாம். இது என்ன, ஒவ்வொரு வருஷமும் இந்த சோறு போடணும், இது பரக்கத்து நிறைஞ்ச சோறு, இது முக்கியத்துவம் வாய்ந்த சோறு அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக வாங்குறாங்க. வாங்கும்போது சிலர்கள் என்ன செய்யறாங்க, ஊருக்கு பயந்து கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடாது, எதிர்த்து நம்ம சொல்லணும், இது மார்க்கத்துக்கு முரணான. வேற என்ன, நீ மார்க்கத்துக்கு உட்பட்ட இதுக்கு 50 ரூபா கேட்குறியா, மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு காரியத்தை சொல்லு, 100 ரூபா நான் தர்றேன், ஆனால் இதுக்கு நான் தரமாட்டேன். மார்க்கத்துக்கு உட்பட்ட செயல்களில் நீ எதை செய்ய வேண்டுமானாலும், நோம்பு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறியா, ஏழை எளிய கொடுக்குறியா, அதுக்கு இந்த 1000 ரூபா வச்சுக்க, ஆனால் இதுக்கு 50 ரூபா காட்டாலும் 5 ரூபா காட்டாலும் நான் தரமாட்டேன் என்று நம்ம எதிர்த்து சொல்லணும். அப்படி சொல்லாத வகையில், சொல்லாமல் நம்ம சரி எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம விட்டுக்கொண்டே வருவோமானால் அது இன்னும் வாழையடி வாழையாக என்ன செஞ்சுட்டு தொடர்ந்து கொண்டு இருந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கும்.
அந்த மாதிரி வந்து கொண்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஊர்கள் ஒவ்வொருலையும் பார்க்குறீங்க. அதனால தவறு மார்க்கத்துக்கு முரணானவைகளாக இருக்குமானால் நம்ம சக்திக்கு உட்பட்டு அதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்கள் ஆட்சித் தலைவராக இருந்தும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை எதிர்த்து சொல்ல நான் தெளிவா நான் ஏத்துக்கிற மாட்டேன், அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். இதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம், மர்வான். இந்த மர்வானுடைய ஆட்சி கால அவருடைய ஆளுநராக இருந்த ஒரு காலகட்டத்தில் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு, நம்ம தொழுகை ஜும்மா தொழுகை பெருநாள் தொழுகை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் முக்கியமான வித்தியாசம் என்ன, ஜும்மா தொழுகையில் குத்துபா கொடுத்துட்டு தொழு வைப்பாங்க, பெருநாள் தொழுகையில் முதல்ல தொழுகை ரெண்டாவது குத்துபா, இப்படி தான் இருக்கும். இவர் என்ன செஞ்சாரு, பல தவறுகள் அவர் செய்கிறார். புகாரியினுடைய அறிவிப்பில் 956வது செய்தியில் முதல்ல என்ன செய்கிறாரு, தொழுவுறதுக்கு முன்னால் பெருநாள் தொழுகைக்கு முதல்ல தொழுவணும், தொழுவுறதுக்கு முன்னாடி வேகமாக போய் மெம்பரில் ஏற போகிறார். அப்போ அபூ சயீதுல் குத்ரி சொல்லுகிறார்கள், ஜதப்துஹு பி சௌபிஹி ஃபஜதபனி, அவருடைய ஆடை பிடிச்சி இழுக்க, இறங்கு இறங்குன்னு அவர் பிடிச்சி இழுக்க, இவர் பிடிச்சி இழுக்க, இப்படி யாரு, அவர் ஆட்சி தலைவர் அபூ சயீதுல் குத்ரி சாதாரண ஆளு பிடிச்சி இழுக்கிறாரு, அவர் மேலே ஏறுறாரு. அப்புறம் கடைசியில் அவர் ஏறிட்டார். ஏறிட்டு தொழுகைக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாரு, குத்துபாவை கொடுத்துட்டார். அப்போ அவர்கள் சொல்லுகிற அபூ சயீதுல் குத்ரி சொல்லுவார், கையர்த்தும் வல்லாஹி, நீ எல்லாத்தையும் நாசமாயிட்டு எல்லாத்தையும் மாத்திட்டியே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த சட்டத்தையெல்லாம் மாத்திட்டியே அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், யா அபா சயீத் கது தஹப மா தாலமு, நீ நினைச்சிட்டு இருந்த காலமெல்லாம் மலையேறி போயிருச்சு அப்படின்னு சொன்னவுடன் அதற்கு அவர் சொல்லுகிறார்கள், மா ஆலமு வல்லாஹி கைரும் இம்மாலா ஆலம், நான் அறியாததை விட நான் அறிந்தது தான் சிறந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்தாங்களே முதலில் தொழுகை இரண்டாவது குத்துபா, அதுதான் சிறந்தது தவிர எனக்கு தெரியாத முதல்ல குத்துபா ரெண்டாவது தொழுகை என்பது சிறந்தது அல்ல அப்படின்னு சொன்னார். அதுக்கு இவர் மர்வான் விளக்கம் கொடுக்கிறார், மக்களை நல்லா விளங்கி வச்சிருக்காரு, இந்த காலத்துலையும் இருக்கு. அவர் சொல்லுகிறாரு, லம் யக்கூனு யஜ்லிஸூன லனா பாத ஸலாத் ஃபஜஅல்துஹா கப்ல ஸலாத், இந்த மக்கள்லாம் இருக்கிறானே நம்ம தொழுவை முடிச்சுட்டு பயான் பண்ணனா இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் ஓடி போயிடறாங்க, அதனால தான் நான் முதல்ல பயான் பண்ணிட்டு ரெண்டாவது நான் தொழ வச்சேன் அப்படின்ட்டு. நம்ம இதில் நீங்கள் பாருங்க, பெருநாள் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே ரெண்டாவது சலாம் சொல்கிறாங்களா இல்லையா பாதி பேர் வெளியே போயிடுவான், வெளியே ரெடியாக இருப்பான். நம்ம தௌஹீத் வட்டாரங்களை தான் ரொம்ப குறைவாக போவாங்க. நீ சுன்னத்துல் ஜமாத்து நடக்கக்கூடிய பெருநாள் தொழுகையில் பார்த்தீங்கன்னா இமாம் சலாம் சொல்லிட்டாருண்டா பயானுக்கு 90% யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிடும். அது இல்லாமல் இங்கே ஹஜ்ஜி பெருநாளுக்கு பார்த்தீங்கன்னா உடனே குர்பானி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் பெருங்கூட்டம் ஓடி போயிடும். குர்பானி கொடுக்குற ஒரு ஆள் அதை சுற்றி பார்க்குறவங்க 10 பேர் போயிடுவான், அவன் ஒரு 10 பேரை என்ன செய்வான் கூட்டம் கூட்டமாக அள்ளிட்டு போயிடும். இந்த பயானுக்கு இது இருக்கிறது இல்லைனால அவர் என்ன செய்ய, இந்த பயலோட நம்பி இருக்க முடியாது, நம்ம முதல்ல குத்துபா கொடுத்துன்னு வச்சுக்கிடுவோம். தொழுகைக்கு எப்படி இருந்தது, ஆமாம் தொழுகை முக்கியத்துவம் நினைஞ்சிருக்கான், குத்துபா அவசியம் இல்லைன்னு நினைக்கிறான், அதனால தான் நான் என்ன செய்தேன் இப்படி செய்தேன் என்று அப்படி சொல்றார். அதே மாதிரி இன்னொரு அபூதாவுடைய ஹதீஸில் இடம்பெறுகிறது, அங்கே கேட்குறான், யா மர்வான் காலப்த சுன்னா, நீ சுன்னத்துக்கு நீ மாற்றம் செஞ்சுட்ட, அஹ்ரஜித்தல் மெம்பரை ஃபி யௌமி இதீன், பெருநாள் தினத்தன்று மெம்பரை கொண்டு வந்து நீ வச்சுட்ட, இதுக்கு வலம் யக்குன் யுஹ்ரஜு ஃபீஹி, இதுக்கு முன்னால் மெம்பரை கொண்டு வந்து என்ன செஞ்சதில்லை, பெருநாள் தொழுகையில் வைத்ததில்லை. பதாத்த பில் குத்பத்தி கபில ஸலா, தொழுகைக்கு முன்னால் நீ குத்துபாவும் நீ ஆரம்பிச்சுட்ட, நீ தொழுகைக்கு நீ ரசூல் ஸல்லல்லாஹு சுன்னத்திற்கு நீ மாற்றம் செய்து விட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுட்டி காட்டிய செய்தியும் அபூதாவுதில் நாம் பார்க்கிறோம். ரெண்டு என்ன செய்யணும், மெம்பர் கிடையாது. பரவாயில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருநாள் தொழுகையில் மெம்பரை போட்டு நம்ம ஆட்கள் கூட தெரியாமல் மெம்பரை போட்டுறாங்க. ரசூல்லா தரையில் நின்று தான் பெருநாள் குத்துபா கொடுத்துருக்காங்க, ஜும்மாக்கு மட்டும்தான் மெம்பர். பெருநாளில் என்ன கிடையாது, மெம்பர் கிடையாது, தரையில் நின்று கொடுத்துருக்காங்க. முதலாவதாக தொழுகை, இரண்டாவதாக குத்துபா. அப்போ இந்த ஆட்சி தலைவராக இருந்தவர் செய்கிறார நம்ம போய் எதிர்த்து பேசுறதா அப்படின்னு என்ன செய்யல இல்லை. அதே மாதிரி நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைவருடைய அதிகாரத்திலோ அதை விட ஒரு கம்மியாகவோ மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை நீங்கள் சுட்டி காட்டுங்கள். எப்படி ஒரு பெண்மணியாக இருந்த அந்த உம்மு யாக்கூப் என்ற பெண்மணி ஒரு நபித்தோழர் தவறு செய்கிறார் என்று எண்ணிய போது எப்படி சுட்டி காட்டினாங்களோ அதே மாதிரி சுட்டி காட்டக்கூடிய பழக்க வழக்கங்கள் நம்மகிட்டையும் என்ன செய்யணும், உருவாக வேண்டும். நபித்தோழர்கள் காலத்தில் அப்படி இருந்தனால தான் பிதஅத்துகள்லாம் ரொம்ப குறைவாக என்ன செஞ்சிருக்கு, அவருடைய காலங்களில் இருந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தி, ஒரு பெண்மணியாக இருந்து அறிவிச்சுடராக இருந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய காலங்களில் இருந்த ஒரு செய்தி. இந்த ஜனாசா தொழுகை, இந்த ஜனாசா தொழுகை எங்கே தொழ வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். ரசூல்லாவுடைய ஹதீஸ் நீங்கள் ஆய்வு செய்தால் வீட்டில் கூட ஜனாசா தொழ வைக்கலாம். அந்த ஜனாசா வச்சு தொழ வைக்கிறதுக்கு ரசூல்லா காலத்தில் அனுமதி இருந்திருக்கிறது. பள்ளியாசல் உள்ளேயும் தொழ வைத்திருக்கிறாங்க, பள்ளியாசல் வெளியேயும் தொழ வச்சிருக்காங்க.
எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம், மார்க்கம் வந்து எதையும் தடை செய்யலை. ஆனால் என்ன, நீ ஹனஃபி மதுஹப்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா பள்ளி ஆசலில் என்ன செய்யக்கூடாது, ஜனாசா தொலை வைக்கக்கூடாது, மக்ரூஹ், அது அவங்களுடைய பார்வையில் வைக்கிறது கூடாது. இது ஆயிஷா ரலியல்லாஹுடைய காலத்தில் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இறந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க, பள்ளி ஆசலில் வைங்க, நாங்களும் பின்னால் நின்று நாங்கள் தொழுதுக்கிறோம், அதனால பள்ளியின் உள்ளே வைங்கன்ன உடனே அன்கரன் நாஸ், மக்கள் எல்லாம் மறுக்கிறாங்க. அது எப்படி பள்ளியாசலில் கொண்டு போய் உள்ள வைக்கிறது, பள்ளியாசலில் கொண்டு போய் வைக்கிறது, பரவலா வெளியே வச்சு தொழுது இருக்கிறாங்க, பள்ளியின் உள்ளேயும் அனுமதி இருந்திருக்கிறது. இப்படி சொன்னவுடன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்கள்ட்ட இருந்த ஒரு தனி சிறப்பு, நம்மள்ட்ட மாதிரி எதை சொன்னாலும் ஆதாரத்தோடு பேசும் ஒரு பழக்கம். ஆயிஷா நாயர்கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க அவங்களுடைய ஹதீஸ்கள்லாம் எடுத்து பாருங்க, எதையாவது மறுத்தார்களே ஆனால் அதுக்கு ஆதாரம் சொல்லாமல் சொல்லவே மாட்டாங்க. எதை சொன்னாலும் குர்ஆன் வசனத்துக்கு இது மாற்றமா இருக்கு, நபி வழிக்கு இது மாற்றமா இருக்கு, அல்லாஹ்வின் தூதரின் சொல்லுக்கு மாற்றமா இருக்குன்னு சும்மா கூடும் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது கிடையாது. அந்த மாதிரி இங்கே சொல்லுகிறார்கள், மா அஸ்ரா மா நசியன் நாஸ், மக்கள் எதற்காக வேண்டி இவ்வளவு அவசரப்படுகிறார்கள், அவர்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஏன் இவர்கள் அவசரப்படுகிறார்கள். மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் பின் பைலா இல்லா ஃபில் மஸ்ஜித், சுஹைல் பின் பைலா என்று சொல்லக்கூடிய அந்த தோழருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளியாசலை தவிர வேற எங்கேயும் தொலை வைக்கலையே. இந்த சுஹைல் பின் பைலா அவர்களை வந்து பள்ளியாசல்ல தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தெளிவான ஆதாரம் இருக்க, பார்த்தவர்கள்லாம் நீங்க இருக்கிறீங்களே, ஏன் நீங்க மறந்துட்டனால இந்த சட்டம் இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கை செஞ்சாங்க. இதுல வந்து நீங்க ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதை வெளியில தொழு வச்சனால மார்க்கத்துக்கு முரண்லாம் ஒன்றும் கிடையாது, சுன்னத்துக்கு மாற்றம் ஒன்றும் கிடையாது, வெளியிலையும் கூட தொலை வைக்கிறதுதான். ஆனா ஆயிஷா நாயி எதை கவனிக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஒன்று அனுமதி கொடுக்கும் போது அதை மறுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? மறுக்கலாமா? அதை சும்மா தொழு வச்சுக்கிறீங்க, வசதியா இருக்குது, வெளியில மக்கள்லாம் நிக்கலாம் அப்படின்னு சொல்றது வேற. இது எப்படி பள்ளியாசல் உள்ள வச்சு தொழு வைக்கிறது கூடுமாது? அதெல்லாம் கூடாது அப்படின்னு நீங்க மறுத்தீர்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதரினுடைய அனுமதியை மறுத்த மாதிரி, அவர்கள் செய்த அந்த அங்கீகாரத்தை தடை செய்தது மாதிரி. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக இங்கே பதிவு செய்து இருக்கிற காரணத்தினால்தான் இன்று நம்மெல்லாம் சொல்ல முடிகிறது. இல்லை என்றால் எல்லா நபித்தோழர்களும் இப்படியே சரி சரி என்று போய் இருந்திருப்பார்களே, ஆனால் இந்த நபிமொழியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்ததே இல்லாமல் போயிருக்கும். அதனால தவறுகள் நடக்கின்ற பொழுது, இப்போ உதாரணத்திற்கு தொப்பி போட்டு தொழலாமா தொழக்கூடாதா அப்படின்னா, தொப்பி போட்டு சும்மா தொழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொப்பி போடாட்டா ஒரு தடுத்தாண்டா அதை கேட்கணும். நம்ம ஏன் தொப்பி போடாமல் தொழுதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்னு சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வேணாலும் தொழுவதற்கு அங்கீகரித்து இருக்கின்ற போது நீ ஏன் தொழக்கூடாதுன்னு சொல்ற, நம்ம கேட்கணும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முறைக்கு, அவர்கள் அங்கீகரித்த முறைக்கு எதிர்த்து நீ பேசக்கூடாது. தொப்பி போடுறான், அவன் தொப்பியை பிடிச்சி எடுத்து நம்ம தெருவில் போட்டாதான் கேள்வி கேட்கணும். தொப்பி இல்லாமல் ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால், அவனை கண்டிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு ஆதாரம் காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்காத போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் தலை திறந்த நிலையிலே அவர்கள் தொழுது இருக்கின்ற பொழுது எப்படி நம்ம இதை தடை செய்ய முடியும்? அப்போ அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று நாமும் என்ன தவறுகள் நடக்கும் என்று சொன்னால் அதை உடனடியாக என்ன செய்யணும், சுட்டி காட்டணும். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி, சொந்தம் பந்தம் நெருங்கிய உறவினர்கள், இதற்காக வேண்டி சட்டங்களை நாம் வளைந்து கொடுப்பது உண்டு. இந்த காலத்தில் நீங்க பார்த்தீர்களே, ஆனால் ஒரு முதலமைச்சருடைய புள்ள தப்பு செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு சட்டம் ஒரு மாதிரி பேசும், முதலமைச்சர் ஒரு மாதிரி போனாரு என்றால் அவனுக்கு ஒரு சட்டமா பேசும். எல்லாத்துக்கும் பணக்காரன் என்று சொன்னால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்றும் 50 பைசா ஒரு பிட் பாக்கெட் அடிச்சான்னா முட்டிக்கு முட்டு அடிச்சு உள்ளதுக்கு என்ன செய்வான், போடுவான். ஆனா கோடி கோடியா பங்கு சந்தை ஊழல்ல அதுல செஞ்சா இதுல செஞ்சான்னு இருக்கானே, அவனுக்கு என்ன செய்கிறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் அது அங்க சிறைச்சாலையில கறி சாப்பாடு போட்டு ஃபேனு போட்டு உள்ள உட்கார வச்சிடறான். சாதாரண ₹1 திருடுகிறான், அவனுக்கு என்ன இல்லை, இந்த தண்டனை பயங்கரமான தண்டனை. கோடி கோடியா சுருட்டிய எத்தனை தலைவர்கள், எத்தனை பேரை உள்ள விட்டு இவன் தவறு செஞ்சா ஊழல் செஞ்சான்னு உள்ள வச்சானே, அவனுக்கெல்லாம் இந்த போலீஸ் இப்படி அடிச்சிருக்கிறானா, உதைச்சிருக்கிறானா? இல்லை. பணக்காரன் சொன்னா அவனுக்கு ஒரு சட்டம், தெரிஞ்சவன் சொன்னா அவனுக்கு ஒரு சட்டம். இங்கேருந்து என்ன ஒரு மாவட்ட செயலாளர் ஃபோன் போட்டானா நம்ம ஆளு அப்படின்னா உடனே விட்டுருவான். ஆனால் சாதாரண ஆளாக இருந்தால் அவ்வளோதான் போட்டு மிதின்னு மிதித்து எடுத்துருவான். அப்போ நெருங்கிய உறவினர்கள் இவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குன்னு சொன்னால் சட்டங்கள் வளைகிறது. ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சோனியா காந்தி எந்த பொறுப்பும் இல்லை. சோனியா காந்திக்கு என்ன செய்யல, அரசு பதவிகளில் ஒன்றும் கிடையாது, என்ன சாதாரண ஒரு எம்பி தான். ஆனால் அந்த சோனியா காந்தியினுடைய உறவினர்கள் ஏதாவது செஞ்சுட்டாங்க, அதை பெருசுப்படுத்துவானா? அவருடைய மகனோ அவருடைய மகளோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால், ஒரு டிராஃபிக்கில் மீறி போயிட்டாங்க,
அப்படின்னு சொல்லிட்டா விட்டுருவா, இது அடித்து நொறுக்குவானா மற்றவங்கள மாதிரி. அவங்க வந்து அந்த மன்மோகன் சிங்குக்கு ரொம்ப நெருக்கம், அதுவும் இந்த அதிகாரத்துக்கு அவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிறனால விட்டுருவான். அதை வந்து பெருசுப்படுத்த மாட்டான். அவங்களுக்கு சலிட் அடிச்சு இல்லை தெரியாமல் நாங்கள் செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு அவன் பயந்து போவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த தோழர்கள் மார்க்க விஷயங்களில் இந்த மாதிரி நெருக்கத்துக்கெல்லாம் எவ்வளோ இது பார்த்துருக்கான்னு பாருங்கள். அபூபக்கர், நீங்கள் அபூபக்கரை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ரொம்ப சாதுவான ஒரு தோழர். உமர் ரொம்ப முரட்டுத்தனமான ஆள். ஆனால் அவங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. உமருக்கும் நீங்கள் ரொம்ப முரட்டுத்தன மாதிரி ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பும் பாசம் பொழிகிறவராக இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியும் செய்திகள் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அவர்களை ரொம்ப மென்மையான ஆள்னு பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப கடுமையை காட்டக்கூடியவராகவும் அவர் இருந்திருக்கிறார். அந்த பக்கமும் அவருக்கு இருக்கிறது. அந்த மாதிரி அபூபக்கர் சித்திக்கினுடைய ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் 3712. ரசூலுல்லாஹ் இறந்தவுடன் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள பற்றி நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளவு சிறந்தவர்கள் என்று நபிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளியே அவங்களுடைய பிள்ளை மூலம் தான். ஏன்னா மற்ற பிள்ளைலாம் இறந்துட்டாங்க, இவங்க மூலமாக தான் என்ன செய்கிறது, தொடர்ந்து வம்சாவளியே வருகிறது. ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பிய ஹதீஜா நாயினுடைய பிள்ளை, அவங்கள மாதிரியே அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்னுடைய ஈரக்குலை என்ற அளவுக்கு அவர்கள் சொன்னவர்கள். அந்த மாதிரி மகள் அவங்க வந்து ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சில நிலங்கள் இருந்துச்சு, அந்த நிலங்களுக்கு நான் தான் வாரிசு, எனக்கு வந்து அந்த வாரிசு உரிமையை தந்துருங்க, அந்த சொத்தை பூரா எங்களுக்கு கொடுத்துருங்கண்டா. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா நூரசு மா தரக்குனா சதக்கா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வாரிசாக்கப்பட மாட்டோம், நாங்கள் எதையாவது விட்டு சென்றால் அது தர்மமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. இறை தூதரினுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக முடியாது, அது தர்மத்தில் போய் நாங்கள் சேர்த்துருவோம்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறனால உங்களுக்கு ஒரு ரூபாயும் கிடையாது. உடனே சரின்னு போகல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கலிபத் ஃபாத்திமா பின்த் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மகள் ஃபாத்திமா கடுமையாக கோபப்பட்டார்கள். ஃபஹஜரத் அபூபக்கர் வலம் தஸல் முஹாஜரத்துஹு ஹத்தா துஃபியத், அவர்கள் இறக்கின்ற வரையிலேயும் அபூபக்கர் மீது கோபமாகத்தான் இருந்தார்கள். 6 மாதம் அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு 6 மாதம் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த இதை தரவில்லை என்பதற்காக வேண்டி என்ன அபூபக்கர் அவர்கள் மீது கோபப்படுகிறார்கள். எவ்வளவு நெருக்கன்னு பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பெரிய கோடி ரூபாயில இல்லை, ஒரு சின்ன நிலத்தை போய் கொடுக்கறதுல அவங்களுக்கு பெருசாக வரப்போகிறது இல்லை. பல எத்தனையோ விதமான சாம்ராஜ்யங்கள் பெருகி போயிருந்துச்சு, அதுலேருந்து பெரிய கோடி கோடியாக பணத்தை கொடுத்துட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறைக்கு இது மாற்றங்கிறதுனால ஃபாத்திமா வந்து கேட்ட போது கூட கிடையாது. கோவப்பட்டார்கள், முடியாது. பேச மாட்டேன்னு சொன்னாங்க, முடியாது. அதுக்கு பிறகு அவங்க சொல்லுவா, இன்னி வல்லாஹி லா யுகையிரு ஷையன் மின் சதகாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் தர்ம பொருள்கள் எப்படி செயல்படுத்தப்பட்டதோ, அல்லத்தி கானத் அலைஹா ஃபி அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலன்ன ஃபீஹா பிமா அமில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இதை பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி பயன்படுத்துவேன், இதில் கொஞ்சம் கூட நான் மாற்றம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமாவுக்கு எதிராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சொல்லுகிறாங்க. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? எவ்வளவு அப்படி ஒரு ஆட்சியே பரட்டிடலாம். இப்போ நினைச்சீங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போய் என்னுடைய அல்லாஹ்வின் தூதருடைய மகள்னா எனக்கு ஒரு ரூபா தரமாட்டேங்கிறாரு, இவர் ஆட்சிக்கு இருக்கலாமான்னு ஒரு சிந்தனை அவங்க சொல்லலை. இப்படி நினைத்த ஒரு ஆட்சி தலைவர் என்ன, ஆஹா சோனியாவை எதிர்த்து நம்ம போராட்டம் அனுப்பணும்னா உடனே இருக்கிற மந்திரி பதவியை தூக்கிடுவானே அப்படின்னு நினைப்போம். எவனாவது எதிர்த்து பேசுவானா? உடனே தூக்கிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பேசுவதற்கே பயப்படுவான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு சொத்துல, அதுவும் அவங்களுடைய தந்தையினுடைய சொத்துல வாரிசு தாங்கன்னு தான் கேட்டாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க. கோவப்பட்டாங்க, முடியாதுன்றாங்க. நான் பேசவே மாட்டேன்னு நிலையில் நின்றாங்க. நீங்க என்னத்தை இருந்தாலும் சரி, சதக்காவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இதுதான். அவர்களுடைய வலிமை, அந்த உறுதி அங்கே தான் நம்ம பார்க்க முடியும். யார்கிட்ட? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட. இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணா ஒருத்தன் யார் நடந்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கொஞ்சம் கூட அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படி நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நபித்தோழர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நபி வழியின் அடிப்படையில் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்நாளில் செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் இருந்த அதே மாதிரி அந்த நபித்தோழர்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, சொந்த பந்தங்கள்
அதிகாரம் உள்ளவர்கள், உறவினர்கள் என்று பார்க்காமல் நபி வழிக்கு மட்டும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதை போன்று முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்